அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். வாழ்க்கையிலே இஎம்ஐ, லோன், கடன் போன்ற சிரமங்களால் கஷ்டப்படுகிறீர்களா? சம்பாதிப்பதெல்லாம் இவைகளை அடைப்பதற்கு மட்டுமே போதுமாக இருக்கிறதா? சம்பாதிக்கும் சம்பாத்தியங்களில் நிம்மதியாக நினைத்த செலவுகளை செய்ய முடியாத சூழல்கள் இருக்கிறதா? இந்த அனைத்திற்குமான தீர்வை கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். சில வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கிறார்கள். அந்த வார்த்தைகளை நீங்கள் ஓதினால் அல்லாஹ் உங்களின் கடனை அடைத்து விடுவான் என்பதாக நபி அவர்கள் சொன்ன ஹதீஸ் திருமதியிலே பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹ் அடைத்து விடுவான் என்றால் அதற்கான பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தையும் அதற்கான ஆற்றலையும் அதற்கான எண்ணத்தையும் அல்லாஹு தாலா தந்து விடுவான் என்பதுதான் பொருள். இந்த வார்த்தைகளை இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவில் உங்களுக்கு நான் சொல்லித் தருகிறேன். என்னுடன் சேர்ந்து அந்த வார்த்தைகளை சொல்லுங்கள். அல்லாஹ் கடன்களை விட்டும் நம்மை பாதுகாப்பானாக. இந்த ஹதீஸின் அடிப்படை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு உரிமை சீட்டு எழுதி கொடுக்கப்பட்ட ஒரு அடிமை வருகிறார். அதாவது இவ்வளவு பணத்தை கொடுத்தால் நீங்கள் உரிமையாகிக் கொள்ளலாம் என்று ஒரு எஜமானர் அடிமைக்கு எழுதி கொடுக்கக்கூடியது தான் உரிமை சீட்டு. அப்படி உரிமை சீட்டு எழுதி கொடுக்கப்பட்ட ஒரு அடிமை வந்து சொல்கிறார், என்னால் முடியவில்லை, எனக்கு உதவி செய்யுங்கள் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே கேட்கும் பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், நபியவர்கள் கற்றுத்தந்த சில வார்த்தைகளை கற்றுத்தரட்டுமா என்று கேட்டுவிட்டு சொல்கிறார்கள், சீர் என்ற மலை அளவுக்கு உங்களின் மீது கடன் இருந்தாலும் அல்லாஹ் அதை உங்களுக்காக அடைத்து விடுவான் என்றார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு. நபியவர்கள் சொன்னதாக சொல்லிவிட்டு இந்த துஆவையும் கற்றுத்தருகிறார்கள். என்னோடு சேர்ந்து இந்த துஆவை சொல்லுங்கள். அல்லாஹு தஆலா கடன்கள் இல்லாத வாழ்வை தருவானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம க்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக வஅக்னினி பிஃபضலிக அம்மன் சிவாக். மீண்டும் ஒரு முறை சொல்லுங்கள். அல்லாஹும்ம க்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக வஅக்னினி பிஃபضலிக அம்மன் சிவாக். இதன் பொருள், அல்லாஹும்ம க்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக, யா அல்லாஹ், நீ கொடுத்த ஹலாலானதை கொண்டு ஹராமானதை விட்டும் என்னை நீ போதுமாக்கி வைப்பாயாக. ஹராம்களை சம்பாதிப்பதை விட்டும் நீ கொடுத்த ஹலாலை கொண்டு மட்டுமே என்னை திருப்தியாக போதுமானவனாக ஆக்கி வைப்பாயாக. வஅக்னினி பிஃபضலிக, உன்னுடைய ஃபதுலை கொண்டு என்னை நீ தேவையற்றவனாக ஆக்கி வைப்பாயாக. அம்மன் சிவாக், உன் அல்லாதவர்களை தொட்டும் தேவையற்றவனாக உன்னுடைய ஃபதுலை கொண்டு உன்னுடைய கிருபையை கொண்டு என்னை நீ ஆக்கி வைப்பாயாக, செல்வந்தனாக மாற்றுவாயாக என்ற இந்த துஆவை நபி அவர்கள் கற்றுத்தருகிறார்கள். இந்த துஆவை உங்களுடைய வாழ்க்கையில் முடிந்தவரை நிறைய ஓதி வாருங்கள். எப்பொழுதெல்லாம் ஓத முடிகிறதோ, குறிப்பாக ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இவைகளை நீங்கள் தொடர்ந்து ஓதி வரும் பொழுது இஹ்லாஸோடு நீங்கள் ஒரு முறை ஓதிவிட்டால் கூட அல்லாஹ் நிச்சயமாக உங்களுடைய கடன்களை அடைப்பான். காரணம், இந்த வார்த்தைகளை சொன்னது உயிருக்கும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹு தஆலா அதற்கான நசீபை தருவானாக. குறிப்பாக இதோடு சேர்த்து யா லத்தீஃபு யா அல்லாஹ், யா லத்தீஃபு யா அல்லாஹ் என்ற திக்ரையும் 129 முறை தொடர்ந்து தினசரி ஓதி வாருங்கள். அல்லாஹு தஆலா கடன்களை முழுமையாக நீக்குவான். அல்லாஹ் கடனில்லாத நிம்மதியான வாழ்வை தந்து நம்முடைய சம்பாத்தியங்களை நமக்காகவும் குடும்பத்திற்காகவும் மக்களுக்காகவும் சிறப்பாக ஹலாலான விதத்தில் செலவு செய்வதற்கான நல்ல நசீபை தருவானாக. ஆமீன். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.